லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேனு, இப்ப சந்தோஷம் தானே? நீ நினைச்ச மாதிரியே உங்க ஆளு கேஷுவல்ஸ்ல வந்துட்டாரு. அப்புறம் தேனு, அவரு டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு தான். அதுக்காகலாம் நீ டக்குன்னு எதுவும் அட்வான்டேஜ் எடுத்து பேசிராத. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணு. இவ சொல்றதுதான் சரி. சூப்பர்மேன் மனசுல நம்ம இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இத அட்வான்டேஜா வச்சுட்டு நம்ம எதுவும் பேசி சொதப்பிட வேண்டாம். முதல்ல சூப்பர்மேன் கிட்ட நம்ம நல்லா க்ளோஸ் ஆயிட்டு அவர் வாயாலே இந்த லவ்வ சொல்ல வைக்கணும். மித்ராவுக்கு என்னாச்சு? ஊர்ல இருந்து வரும்போது நல்லா தானே இருந்தா. இப்ப என்ன எரிஞ்சு விழுகிறா? விக்ரம வேற போட்டு அடிச்சிட்டா. இவ வேற இருக்கிற பிரச்சனை இல்லை. இவளால் தான் மித்ரா கிட்ட நான் அடிக்கடி மாட்டிக்கிறேன். ஒரு நாளாவது ஸ்கூலுக்கு ரிலாக்ஸா போலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. லஞ்ச் பேக் எடுத்துக்கோங்க, போலாம். வா. மாலு, நான் ஏன் சூப்பர்மேன் கூட ரீல்ஸ் பண்ண கூடாது? சூப்பர் தேனு, நீங்க 2 பேர் ரீல்ஸ் பண்ணுங்க, நான் அதை ஷூட் பண்றேன். ஓகே வா. ஆனா அதுக்கு சூப்பர்மேன் ஒத்துப்பாரா? கேஷுவல்ஸ்லயே வர வச்சிருக்கோம். ரீல்ஸ்ல ஆட வைக்கிறது பெரிய விஷயமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர்மேன் என்ன? ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? சூப்பர்மேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கலாமா? தேனு, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. என்ன சூப்பர்மேன், என் மேல நீங்க இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? நீங்க சொன்னதுல இருந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் தெரியுமா? இப்பதான் நான் உங்களை முழுசாவே புரிஞ்சிருக்கேன். இனிமே அந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவியர்லாம் பண்ண மாட்டேன். பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிதான் ரீல்ஸ் பண்ண கூப்பிட்டேன். தேனு, நீ உண்மையதான் சொல்றியா? அட, உண்மையாதான் சூப்பர்மேன். ஆனா நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் ஏஜ் தான் முக்கியம் சொல்ல மாட்டீங்கல்ல? அட, அதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? விடு. அப்போ ரீல்ஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம். ஹாய், சூப்பர்ல. சீக்கிரம் வாங்க. மம்மி, வினய் அங்கிள் சூப்பரா ஆடுறாருல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. வா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறமா பண்ணலாம். பை 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 பை. சூப்பர்மேன், சூப்பர்மேன், சூப்பர்மேன். சாரி மித்ரா. ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்துல என்ன டான்ஸ் வேண்டி கிடக்கு? சொல்லி தானே அனுப்புன உங்ககிட்ட. கார் ரெடி பண்ணுங்க, டைம் ஆச்சுன்னு. சாரி சாரி மித்ரா. அங்க என்ன நடந்ததுன்னா... வினய், எனக்கு ரீசன்லாம் தேவையில்ல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வண்டி எடுங்க. இல்ல மித்ரா, நான் சொல்ல வரத... அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க முதல்ல வண்டி எடுங்க. மித்ரா. சூப்பர் அங்கிள். நீங்க வேற, எல்லாம் கார்ல போகும்போது பேசிக்கலாம். ஏறுங்க ஏறுங்க. கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி இடையில போந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்களே. மித்ராக்காக்கு வேற வேலையே இல்லையா? என் லைஃப்ல குறுக்க வராங்க. இத தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு என்னன்னே புரியல. தெரிஞ்சுதான் பண்றாங்க, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் சொல்றேன் தேனு.
மித்ரா அக்காக்கும் சூப்பர்மேனுக்கும் இடையில ஏதோ சம்திங் இருக்கு. என்னடி நீ சொல்ற? ஆமாடி, நீங்க 2 பேர் டூயட் ஆடிட்டு இருந்தத நானும் பார்த்தேன், உன் மித்ரா அக்காவும் பார்த்தாங்க. அப்ப அவங்க முகத்தை நீ பாத்திருக்கணுமே, சும்மா சூரியன் மாதிரி தக தகன்னு கொதிச்சிட்டு இருந்தது. அத ஒன்னும் நீ சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அந்த நேரத்துல என் முகத்தை நீ பாத்திருந்தாலும் அந்த மாதிரி தான் கொதிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு உன் சூப்பர்மேன் ஸ்மார்ட்டான ஆளுடி. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவர் மேல கொஞ்சம் கிரஷ் வரதா செய்யும். அப்படி இருக்கப்போ மித்ராக்கா மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஆனா என்னோட டவுட் எல்லாம் அந்த வினய் மேலதான். என்னடி பாக்குற? மித்ராக்கா கார்ல ஹார்ன் சவுண்ட் கொடுத்ததும் வினய் எப்படி பதறிட்டு போனாரு கவனிச்சியா? உன் கூட டூயட் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் ஜாலியா தான் இருந்தாரு. மித்ராக்கா முகத்தை பார்த்ததும் அவர் முகத்துல கலவரமே வந்துருச்சு. ஏதோ மந்திரிச்சு விட்டது மாதிரி உன்னை விட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உன்கிட்ட சொல்றேன். எதுக்கும் மித்ராக்கா கிட்ட நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. உன் சூப்பர்மேன் உன் கூட ரீல்ஸுக்கு தான் டான்ஸ் ஆடினாரு. ஆனா மித்ராக்கா சொடக்கு போட்ட உடனே அவங்க பின்னாடி ஓடிட்டாரு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்க தேனு. அப்பதான் உன் சூப்பர்மேன் உனக்கு கிடைப்பாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது நீதான். நான் வரேன். அங்கிள், உங்க டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்டெப் எல்லாம் விஜய் அங்கிள் போடுற ஸ்டெப் மாதிரி சூப்பரா இருந்துச்சு அங்கிள். தேங்க்ஸ் விக்ரம். ஆனா விக்ரம், நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. என்னடா விக்ரம், விஜய் சாரோட போய் என்ன கம்பேர் பண்றிய? அவர் ஆடுற டான்ஸ் எங்க, நான் பண்ண ரீல் எங்க? இங்க பாரு, இந்த ரீலை மட்டும் விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ சொன்னதை கேட்டா அப்புறம் என்ன கல் எடுத்து அடிப்பாங்க. அடிப்பாங்க. அங்கிள், இந்த விக்ரம் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்லல, நிஜமா தான் சொல்றான். எனக்கும் கூட நீங்க ஆடுறத பார்த்தா விஜய் அங்கிள் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உங்க ஜோடி தான் சரியில்லை. தேனாக்காக்கு பதிலா வேற நல்ல டான்ஸர் இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் தெரியுமா? எங்க மம்மி கூட நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அங்கிள். ஆமா, நீங்க மித்ரம்மா கூட ஜோடி போட்டிருந்தா உங்க ரீல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு வைரல் ஆயிருக்கும் அங்கிள். மிஸ் பண்ணலாம் இல்ல, ஒன்று பண்ணலாம். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் நீங்க மம்மி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க அங்கிள். ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்க மந்திரமே ரஞ்சிதமே விக்ரம், ஏன்டா கொஞ்சம் அமைதியா தான் வாயேன். நீ வேற நேரங்காலம் தெரியாம ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் அங்கிள், நீங்க மம்மி கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண மாட்டீங்களா? டேய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் அமைதியா தான் வாயேன். விதிதான் என் வாழ்க்கையில விளையாடுதுன்னா நீயுமாடா? இங்க பாரு விக்ரம், மம்மி டென்ஷன் ஆயிடுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா வாடா. ஹலோ, பேசாம வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. போதுமா? பாருங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன். ப்ளீஸ். அட, அப்லோட் ஆகி 1 மினிட் கூட ஆகல, அதுக்குள்ள 30 லைக்ஸ் வந்துருச்சு. இந்த வீடியோ வைரல் ஆயிடும் போல இருக்கே. ஏன் தேனு, எனக்கும் கொஞ்சம் காட்டு அந்த வீடியோவை. அப்பாடி, தேனு ரொம்ப பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியே என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அம்மா, என்ன சூப்பரா இருக்கு? அது ஒண்ணு இல்ல, நீ நம்ம தேனு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கா. பிரமாதமா ஆடி இருக்கா. நீ சினிமா நடிகைகளே தோத்து போயிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அப்படி ஆடி இருக்கு.
அட என் பேத்தினா என்ன சும்மாவா? அவ அப்படிதான் ஆடுவா. எங்க காட்டு, நானும் என் பேத்தியோட டான்ஸ பாக்குறேன். பாட்டி இவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்ல, சுமாரா தான் இருக்கும் பாட்டி. சுமாரா இருக்கா சூப்பரா இருக்கான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். நீ முதல்ல காட்டு. ஏய் பாட்டி கேக்குறாங்கல்ல, காட்டு தேனு. நான் காட்ட மாட்டேன். அட குடுடிங்கற. அண்ணி பாருங்க இந்தாங்க. ஏய் என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நீ தனியா ஆடி இருப்பேன்னு பார்த்தா அந்த டிரைவர் தம்பியோட சேர்ந்து ஆடி இருக்க. யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? பாட்டி நீங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்பெல்லாம் இது ரொம்ப சாதாரணமான விஷயம் பாட்டி. எதுடி சாதாரண விஷயம்? ஒரு வயசு பொண்ணு இன்னொருத்த கூட டான்ஸ் ஆடுறது உனக்கு சாதாரண விஷயமா போச்சா? ஐயோ பாட்டி, நான் என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கூட டான்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம வீட்ல ஒர்க் பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பண்ணிருக்கேன். இதுல என்ன பாட்டி தப்பு இருக்கு? இத பார்த்தேன்னு வினய் நல்ல பையன் தான், நான் ஒத்துக்கிறேன். அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். முதல்ல அதை டெலீட் பண்ணு. டெலீட் பண்ணுன்னு சொல்றேன்ல. பாட்டி வீடியோ டீசென்ட்டா தானே இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி டென்ஷன் ஆவறீங்க? யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க பாட்டி. இத பாரு, நீ அத பத்தி எல்லாம் எதுவும் பேசாத. முதல்ல டெலீட் பண்ணு. பாட்டி இந்த ஒரே ஒரு வீடியோ தானே, இருந்தா இருந்துட்டு போட்டோம் பாட்டி ப்ளீஸ். இப்ப நீ அதை டெலீட் பண்ண போறியா இல்ல உன் மாமாக்கு போன் பண்ணி இப்ப அவனை வர சொல்லட்டுமா? நானு அண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் தேனு. அந்த கருமத்தை அழிச்சுதான் தொலையேன். தோ டெலீட் பண்ணிட்டேன், போதுமா? சரியான பூமர்ஸ். பூமரா? இவ போற போக்க பார்த்தா சரியாவே இல்லையா நாகு? அண்ணி வயசு கோளாறு, அப்படிதான் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். தாய் தகப்ப இல்லாத பொண்ணுன்னு பார்த்தேன், எல்லாம் சரியாயிடுன்னு விட்டா எல்லாமே என் தலையில தானே வந்து விடியும். அண்ணி இதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க? காலா காலத்துல நீங்க அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி வச்சுட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னைக்கா இருந்தாலும் நாம தான் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும். அதை சீக்கிரமே ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுற வேண்டியது தானே. நீ உடனே வீட்டுக்கு போகணுமா? ஏதாவது அர்ஜென்டா ஒர்க் இருக்கா? ஏன் நீங்க தேனு கூட டான்ஸ் ஆடினதை பார்த்து நான் கோவத்துல இருக்கேன்னு என்ன சமாதானப்படுத்த நினைக்கிறீங்களா? நீங்க யார் கூட வேணா டான்ஸ் ஆடலாம், அத பத்தி எனக்கு என்ன வந்துச்சு? அது உங்க பர்சனல், அதுல தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்ல. மித்ரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் அதை பத்திலாம் பேச வரல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் தான் கேட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான், அதை முடிச்சுட்டு போலாமா? உனக்கு டைம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு போகும்போது கூட பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, 10 நிமிஷம் தானே, முடிச்சுட்டே போயிடலாம். ஓகே. மித்ரா, கொஞ்சம் 2 minutes கார்ல வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன்.
நாம தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? வினய் சட்டை பொசுங்கி இருக்குன்னு உண்மையை தான் சொல்லிருக்காரு. நான் தான் அதை புரிஞ்சுக்காம தேனு பேச்சு கேட்டு குழம்பி போயிருக்கேன். வினய தப்பா நினைச்சது இல்லாம விக்ரம வேற நல்லா அடிச்சிட்டேன். மித்ரா, நான் நினைச்சதை விட ஃபாஸ்டாவே முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு, வாப்பலாம். வினய், என்னாச்சு யூனிஃபார்ம்க்கு? அது ஏன் கேக்குற மித்ரா? எல்லாம் அந்த லூஸ் மாம்ஸ் பண்ண வேலை. அயன் பண்ண சொன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏதோ டெலிகாலர் கிட்ட போய் கடலை போட்டுட்டு சட்டையை தைச்சா என்ன ஆகும்? அயன் பாக்ஸ்ல பொசுக்கி மொத்த சட்டையும் தீச்சு வச்சிருக்காரு. இந்த வயசுல இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வளவு என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. கார்ல இருந்து இறங்கும் போது உருன்னு இருந்தா, இப்ப என்னடானா அப்படியே உள்டாவ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல மித்ரா, நீ இந்த மாதிரி சிரிச்சு பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரி போங்க, வண்டி எடுங்க. மித்ரா, நான் மார்னிங் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ஏன் ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரியே இருக்க? அது காரணம் நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இன்னும் தேன் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். எப்பவும் போல நீ என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்ட மித்ரா. தேன் என்கிட்ட வந்து இனிமேல் உங்களோட நான் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்பேன், வேற எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால தான் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். சின்ன பொண்ணு தன்னோட தப்பை உணர்ந்து நம்மக்கிட்ட வரும்போது நாம அடமட்ட நடந்துக்கூடாது மித்ரா. அதான் நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சிடாத. நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? அது உங்க 2 பேரோட பர்சனல். ஆனா கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டிரைவர், அவ்வளவுதான். எந்த முதலாளியும் தான் வீட்டு பொண்ணோட டிரைவர் டான்ஸ் ஆடுறத விரும்ப மாட்டாங்க. நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் ரீல்ஸ் பண்றோம்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? தேன்மொழியை விட்டுருவாங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை.
நீங்க யூனிஃபார்மை விட கேஷுவல்ஸ்ல தான் நல்லா இருக்கீங்க.